வணக்க நண்பர்களே, இப்போ என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா முருங்கை பூ அப்படின்னு சொல்கிறது. அதாவது முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவன் கடைசி காலத்தில் வந்து வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. கடைசி காலங்கள் வரை பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆண்மகனாகவும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக அவன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அந்த முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறது. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய முருங்கை பூ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிகச்சிறந்த வரப்பிரசாதங்க. இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை பூ எடுத்துக்கோங்க, 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம். அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க, நெய் விட்டு தான் வதக்கணும். அதுக்கு பிறகு இந்த கைப்பிடி அளவுக்கு பூவை போடுங்க, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தினமும் காலை வேளையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த முருங்கைப்பூவை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராதுங்க. மிடுக்காக எப்போவும் ஆண்மகனாக சந்தோஷமாக வாழலாங்க. நன்றி, வணக்கம்.